ஹலோ ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பைக் ரைட் தமிழ் சேனல்லேருந்து உங்கள் மெக்கானிக் டெல்லி பேசுகிறேன். லாஸ்ட் 2 வீடியோ போட்டிருந்தேன். ஓகே, எல்லாம் கமெண்ட் பண்ணிங்க, லைக் பண்ணிங்க, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி எனக்கு. அதுபடியே இன்றைக்கி பார்க்க போகிறது நம்ம ஸ்பார்க் ப்ளக்கை பற்றி பார்க்க போகிறோம். ஸ்பார்க் ப்ளக் என்னென்ன விஷயம் பண்ணுறது நான் வீடியோவில் சொல்கிறேன். உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். ஒரு ப்ளக்கை பற்றியே கண்டுபிடிச்சிடலாம். அந்த வண்டியில் இன்ஜின் நல்லா இருக்கா, வேறு எதனா ப்ராப்ளம் வந்து ப்ளக்கை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். சின்ன விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். அது நான் இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ளக்கை கட்டுறதுக்கு உங்கள் வண்டியில் இருக்க டூல்ஸே உங்களுக்கு யூஸ் ஆகும். உங்களுக்கு வேறு எந்த டூல்ஸும் நீங்கள் வாங்க தேவையில்லை. இது ப்ளக் ஸ்பேனர் இருக்குது, 10 ஸ்பேனர். இந்த 4 டூல்ஸும் கண்டிப்பாக உங்கள் பைக்கில் இருக்கும். இப்போ நம்ம எப்படி ப்ளக்கை கட்டுறோன்னு பாருங்கள். முதல்ல இந்த அடாப்டரை கட்டிக்கணும். எப்படி கேட்டு ப்ளக்கு ஓகேங்களா? இந்த ப்ளக்கில் கரெக்டாக இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த ஸ்டார் இருக்குல்ல இதை வச்சு இது பண்ணாவே லூஸ் ஆகிடும் ப்ளக்கு உங்களுக்கு. இப்போ ப்ளக்கை கட் ஆகிடுச்சு. ப்ளக்கை பற்றி பார்த்தீங்கன்னா இது பாருங்க, ஃபுல்லாக பிளாக்காக இருக்குல்ல. இதுமாரி பிளாக்காக இருந்ததுன்னா ஹெட்டில் அதிகமாக கார்பன் இருக்குன்னு அர்த்தம். அது ஹெட்டை கட்டி க்ளீன் பண்ணால் அது அடுத்த வீடியோவில் பார்க்கணும். நம்ம இதுமாரி ப்ரௌனிஷாக இருந்ததுன்னா வண்டியில் ஒன்று நல்லா மைலேஜ் வருதுன்னு அர்த்தம். இது எப்படி க்ளீன் பண்ணோன்னா இதுமாரி எம்எஸ் ஷீட் சின்னதாக ஒன்று இருக்குங்க. பார்த்தீங்களா எவ்வளோ க்ளீனாக இருக்குது. நம்ம முக்கியமானது இது நடுவில் இருக்க பாயிண்ட்டு தான். இந்த பாயிண்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலோ தேஞ்சிருந்தாலோ கண்டிப்பாக நீ ப்ளக்கை மாற்றி தான் ஆகணும். இப்போ இதை நம்ம எப்படி மாற்றுறதுன்னு பார்ப்போம். கேப்பும் கரெக்டாக பார்த்துங்க, ரொம்ப பாயிண்ட் இருக்கணும், கரெக்டாக பார்த்துங்க. இப்படி ஃபுல் டைட், ரொம்ப டைட் பண்ணாதீங்க, பட்டுன்னு உடையாது. கரெக்டாக மீடியம் டைட்டு தான் பண்ணணும். அதுக்கு டைட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் டைட்டாக வருது க்ளீனாக. ப்ளக்கோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏர் ஃபியூல் மிக்ஸ் ஆகி வரும்போது அந்த ஸ்பார்க் ப்ளக் எரிய வச்சு பிஸ்டனை கீழே தள்ளி அது ஃபினிஷன் பண்ணுறது தான் ப்ளக்கோட வேலை. உங்களுக்கு பார்க்குறது சின்ன வேலையாக இருக்கலாம், ஆனால் இது பங்கு தான் வண்டிக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுமாரி ப்ளக் எதனா மாற்றினா வாங்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கரெக்ட், இது மாட்டுறது ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான் பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் இந்த அடாப்டர் எடுத்துகிட்டு போகிற வேண்டி தான். ஓகே, பக்கா இருக்கலாம். இப்போது அதெல்லாம் டூல்ஸ் எதுவும் வாங்க வேண்டாம். இந்த 4 டூல்ஸ் இருந்தால் 2 டூல்ஸ் இருந்தாலும் போகிறோம். ப்ளக் இருந்தாலும் போகிறோம். ப்ளக்கை கட்டி க்ளீன் பண்ணலாம், ரீப்ளேஸ் பண்ணலாம், எந்த வேணாலும் பண்ணலாம். ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஒரு நண்பர் கேட்டிருந்தார் இதுமாரி ஸ்கூட்ரு ஏர் ஃபில்ட்ரு எப்படி கட்டணும் க்ளீன் பண்ணுன்ட்டு. அது நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழுத்துங்க, பெல் பட்டன் தட்டுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.